for being so gracious to my wife and I. எங்களுக்கு இவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறவங்களுக்கு நான் மனதார நன்றி சொல்கிறேன். We thank you, Pastor Azariah. Also, நம்முடைய போதகர் அருமையான அசரே சாமுவேல் அவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். Thank you for your family. உங்க குடும்பத்திற்காக நன்றி. Thank you for your church family. உங்க சபைக்காக நன்றி. Thank you for your hospitality to us. உங்களுடைய வரவேற்புக்காக மிக்க நன்றி. We will take your greetings back to our church in America. உங்களை நாங்க எங்களுடைய சபைக்காக வரவேற்கிறோம். It is an honor and a privilege to be with you today. இன்றைக்கு நாங்கள் உங்களோடு இருப்பது ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். And I want to share some thoughts out of God's word. இன்றைக்கு நான் உங்களோட கூட ஒரு சில வேத சிந்தனைகளை கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். That will encourage each one of us in our faith. அது நம்மை விசுவாசத்தில் நம்மை பலப்படுத்துவதாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். As you said, Pastor Azariah, பாஸ்டர் அசரியா அவர்கள் சொன்னது போல the climate in India is different from the climate in America. அமெரிக்காவிலும் இந்திய தேசத்திலும் தட்பவெப்பநிலை மிகவும் மாறுபட்ட ஒன்றாகவே காணப்படுகிறது. Physically speaking, வெளிப்படையாக நான் சொல்கிறேன், meaning that it is hotter here than it is in our home. It's a lot hotter. இங்கே வெப்பம் மிகவும் அதிகமாக இருப்பதை நான் உணர்கிறேன். But the spiritual climate, பட் ஆவிக்குரிய விதத்திலே is still the same. அது அதே மாதிரி தான் இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். We have those who are hot for the Lord. இங்கே கர்த்தருக்காக அனல் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் என்று விசுவாசிக்கிறேன். We have those who are cold for the Lord. அது அதே போல அனலற்றவர்களும் இருக்கிறதாக இருக்கிறது இங்கே. And we have those who are lost. Those who are lost. They don't know Jesus. விழுந்து போனவர்களும் இங்கே இருக்கிறார்கள். And it is our privilege today to share God's word. இன்றைக்கு நம்ம மத்தியில கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது பாக்கியம். To encourage those that may be cool for the Lord. To encourage those who are cold. யார் அனலற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை இன்றைக்கு உற்சாகப்படுத்துவது விதத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். That we all may be on fire for Jesus. நாம் ஆனால் கர்த்தருக்காக அனல் உள்ளவர்களாக நாம் மாற்றப்படுவோம் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். So we thank God for His precious word. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். I'd like for us to look at Romans chapter 6 today. இன்றைக்கு நான் ரோமர் 6வது அதிகாரத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை நான் நீங்கள் பார்க்க விரும்புகிறேன். And my brother Wilson is going to read verses 1 through verses 14 for us. இன்றைக்கு 6வது அதிகாரத்தில் 1வது வசனம் முதல் 14வது வசனம் வரையும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்தினை நிலைநிறுத்தலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. பாவத்திற்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கூடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்பதே. ஆமென். We find that sin cannot reign over the believer. இன்றைக்கு நாம் இந்த வேத பகுதியில் தெளிவாக ஒன்றை பார்க்கிறோம். பாவம் ஒரு விசுவாசியின் வாழ்க்கையை மேற்கொள்ள முடியாது என்பதை. Or it should not reign over the believer. அது மேற்கொள்ள முடியாது என்பதையும் இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். Because we are no longer under the law, but we are under grace.
இது ஏனென்று சொன்னால் நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறோம். And God's grace is sufficient for every need that we have. நம்முடைய தேவைகள் எல்லாவற்றுக்கும் மத்தியில் அவருடைய கிருபை நமக்கு வெளிப்படுகிறதா இருக்கிறது. With this thought in mind, இந்த சிந்தையை நாம் கொண்டவர்களாக we consider what the apostle Paul said. இந்த வேத பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை நாம் பார்ப்போம். Since we realize that we are under grace, நாம் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறோம் என்று அறிந்தவர்களாக, and we realize that we do not deserve what Christ gives to us, நாம் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்வதற்கு எதையும் நாம் தகுதியற்றவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாக, and we realize that we are a new creature in Christ, நாம் புது சிருஷ்டிகளாக கிறிஸ்துவுக்குள்ளாக மாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக, and we realize we have a new standing in Christ, நாம் கிறிஸ்துவுக்குள்ளே நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறோம் என்கிற சிந்தையோடு கூட காணப்பட்டவர்களாக, we not only have a new standing but we have a new state. புது சிந்தை நமக்குள்ளே உண்டாகிறது. There is a difference between our standing and our state. இன்றைக்கு நாம் கிறிஸ்துவுக்குள்ளே our standing and our state. நாம் கிறிஸ்துவுக்குள்ளே நிலைநிற்பதும் நம்முடைய let me say we have a new position in Christ. We are all, I'm talking to the believer now. இன்றைக்கு நான் விசுவாசிகளிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். But as a born again believer, we are righteous in the eyes of God. நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறவர்களாக கர்த்தருடைய பார்வையில் நாம் நீதிமான்களாக இருக்கிறோம். We have been justified in the courtroom of God. நாம் தேவனுடைய காரியத்தில் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். That means God has declared us righteous. நம்மை நீதிமான்களாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். Now being born again, we are righteous in our position before God. நாம் நம்முடைய நிலையிலே நாம் கர்த்தர் முன்பாக நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். But we are not righteous in our practice. நாம் நடைமுறையிலே நாம் நீதிமான்களாக மாற்றப்படுவதில்லை. See, we are eternally secure in our faith. We are eternally secure in our salvation. நம்முடைய நித்தியமான மீட்பு நமக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்றாலும், we can't lose our salvation because Christ has sealed us with the Spirit of God. நம்முடைய ரட்சிப்பு பரிசுத்த ஆவியானவராலே உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. And in our position, God sees us holy and righteous. நம்முடைய நிலையிலே தேவன் நம்மை பார்க்கும்போது பரிசுத்தமுள்ளவர்களாகவும் நீதியுள்ளவர்களாகவும் நம்மை பார்க்கிறார். But in our standing, we still have the potential to sin. நம் நடைமுறை வாழ்க்கையிலே நாம் பாவம் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. And we need to realize that. நாம் அதை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். Because as we sang earlier, நாம் முன்பு பாடினது போல, the question was, have you been to Jesus and been washed in the blood of the Lamb? நாம் முன்பு பாடினது போல அவருடைய இரத்தத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோமா என்கிற பாடல் வரியை நாம் பாடினோம் அல்லவா? அதை சொல்கிறார். Have you been to Jesus with the cleansing power? அவருடைய இரத்தத்தின் வல்லமையினாலே நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்களா? The power comes from the washing of the blood. அந்த வல்லமை அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு கிடைத்திருக்கிறது. So a born again believer must be washed in the blood of the Lord Jesus Christ. மறுபடியும் பிறந்த எந்த கிறிஸ்துவும் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறான். To be saved and be a child of God. அவன் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்படுகிறான். And that cleansing of Jesus Christ, அந்த இயேசு இரத்தத்தினாலே கழுவப்படுகிற காரியம், it makes us perfect in the eyes of God. அது நம்மை முழுமையானவர்களாக மாற்றுகிறது கர்த்தருடைய பார்வையிலே. But yet we still have the potential to sin. என்றாலும் கூட நாம் பாவம் செய்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. And when we do sin, நாம் பாவம் செய்யும்போது we need to come back to the fountain of blood. மீண்டும் நாம் அவருடைய இரத்தத்துக்கு நாம் கிட்ட சேர்கிறோம். And we need to be washed again. மீண்டும் நாம் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டும். Not for our salvation, நம்முடைய ரட்சிப்புக்காக அல்ல, but for our sanctification. அதனுடைய பரிசுத்தமாக்கப்படுகிற காரியத்துக்காக. You understand that Jesus said if, and the question is a condition. The question in 1 John 1:9 1 யோவான் 1:9 is a conditional statement. அங்கே ஒரு கண்டிஷன் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. He says if. And in 1 John 1:9, யோவான் 1:9 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், that word if. அறிக்கையிட்டால் என்கிற வார்த்தை. If means maybe we will, maybe we won't.
அந்த அறிக்கையிட்டார் என்ற வார்த்தையை குறிக்கிறது சொன்னால் ஒன்றால் நாம் அறிக்கை செய்யலாம் அல்லது அறிக்கை செய்யாமலும் இருக்கலாம். It is a conditional statement in the Greek language in which it was written. அங்கே கிரேக்கத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை அங்கே ஒரு கண்டிஷனோடு சொல்லப்பட்டிருக்கிறது. If we confess our sin, நாம் பாவங்களை அறிக்கையிட்டோமானால் then He's faithful to forgive us. அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். If we do not confess our sin, நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடாத பட்சத்தில் then we continue walking in filthiness. இங்கே நாம் மறுபடியும் அசுத்தத்திலே நாம் வாழ்கிற நாம் தொடங்குகிறோம். That has nothing to do with our salvation. அதனுடைய ரட்சிப்பை எந்த விதத்திலையும் பாதிக்காது. But it does have to do with our sanctification. அதனுடைய பரிசுத்தத்தை எல்லா விதத்திலையும் பாதிக்கிறதாக காணப்படுகிறது. You see, God cannot use a filthy vessel. தேவன் ஒரு நாள் அசுத்தமான பாத்திரத்தை பயன்படுத்தவே முடியாது. Here's a believer. இங்கே நாம் ஒரு விசுவாசி இருக்கிறார். When they come to Christ, அவன் கிறிஸ்துவிடத்தில் வரும்போது for salvation, ரட்சிப்புக்காக அவன் வரும்போது we're cleansed by the blood of Jesus Christ. அங்கே இயேசு ரத்தத்தினாலே அவன் கழுவப்படுகிறான். Now, as we travel through this world of sin, இந்த பாவம் நிறைந்திருக்கிற உலகத்தில் நாம் தொடர்ந்து வாழ்கிற போது we bump into things that are filthy. நாம் அநேக அசுத்தமான காரியங்களோடு நாம் கடந்து வர வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. And we become dirty. நாம் அசுத்தமடைகிறோம். We have thoughts that we should not have. நாம் நமக்குள்ளே தேவையற்ற சிந்தனைகள் நமக்குள்ளே வருகிறது. We may say something that is unpleasing to God. நாம் தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை நாம் பேசுகிறோம். And when we do that, it separates us from God's fellowship. இப்படி நாம் நடக்கும்போது தேவனுடைய ஐக்கியத்திலிருந்து அது நம்மை பிரிக்கிறதாக காணப்படுகிறது. It does not separate us from God. Is in our relationship. அது தேவனுடைய உறவிலிருந்து நமக்கு எந்த விதத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தாத போதிலும் Because we're saved and we're sealed. ஏனென்று சொன்னால் நாம் அவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் பாதுகாக்கப்படுகிறோம். But our fellowship is broken with God. ஆனால் நம்முடைய ஐக்கியம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. God is here and He's holy. அவர் தேவன் அங்க இருக்கிறார், அவர் பரிசுத்தமான ஒருவராக இருக்கிறார். And then we're just wandering along in our own mind. ஆனால் நாமளோ நம்முடைய சுயமான சிந்தையிலே நாம் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். We are doing our own thing. நாம் நம்முடைய சுயமான காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். And we have no power in our life. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வல்லமையை நாம் இழந்திருக்கிறோம். Because we cannot have power in our life. நாம் அந்த வல்லமையை இழந்தவர்களாக காணப்படுகிறோம். When we have grieved the Holy Spirit. We have grieved, made sad the Holy Spirit. நாம் ஏன்னு சொன்னால் நாம் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தினவர்களாக காணப்படுகிறோம். You see, we have been indwelt by the Holy Spirit when we're saved. நாம் ரட்சிக்கப்பட்ட அந்த நாளில் தானே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். When a person is born again, ஒரு மனிதன் மீண்டும் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டான் என்று சொன்னால் the Holy Spirit comes inside of that vessel. பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளே வாசம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். And we are indwelt by the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தினாலே நாம் நிரப்பப்பட்டவர்களாக காணப்படுகிறோம். We have been sealed by the Spirit of God. நாம் பரிசுத்த ஆவியானவராலே பாதுகாக்கப்படுகிறோம். And we have been filled by the Spirit of God. நாம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களாக காணப்படுகிறோம். But the filling of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவது என்பது is more than a one-time thing. அது ஒரு முறை நடக்கக்கூடிய காரியம். The sealing of the Holy Spirit is a one-time thing. பரிசுத்த ஆவியானவரால் பாதுகாக்கப்படுவது என்பது ஒரு முறை நடக்கக்கூடிய காரியம். But a filling of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிற காரியம் என்பதோ is something that must be continually done. அது தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற வேண்டிய ஒன்றாக காணப்படுகிறது. We find this in God's Word. இது நாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். That's why when we realize that we have broken fellowship with God, அதனால்தான் தேவனுடைய ஐக்கியத்தில் நாம் விலகி இருக்கும்போது we have to confess our sin to God. நாம் மீண்டும் தேவனுடைய பாதத்திலே தேவனுடைய சமூகத்தினுடைய பாவங்களை அறிக்கையிட்டு He will cleanse us and forgive us. மறுபடியும் தேவனிடத்திலிருந்து மன்னிப்பையும் அவர் இரத்தத்தினாலே நாம் கழுவப்படுகிற காரியத்தை பெற்றுக்கொண்டு And now we can have fellowship. நாம் மீண்டும் தேவனுடைய ஐக்கியத்தில் மீண்டும் சரி செய்யப்படுகிறோம். Now the Holy Spirit can fill us. இப்பொழுது மீண்டும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புகிறார். And He can use us. அவர் நம்மை பயன்படுத்துவார். And that's what we want Him to do. அதைத்தான் நம்மில் அவர் செய்ய விரும்புகிறார். In Ephesians 5:18, எபேசியர் 5:18 வசனத்திலே the Scripture says that we're not to be drunk with wine. அங்கே வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கு, துர்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ளாமல். But it says that we are to be filled with the Spirit of God. மதுவான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And that's where we are today. அதைத்தான் நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். There may be one here today that does not experience the joy that they once had. They may not be experiencing the joy that they once had in their life. They may not be experiencing the joy that they had at one point in their life.
such as when they were saved, they were very happy in Jesus. But now, they're not so happy. ஒரு நாளில் ரட்சிக்கப்பட்டபோது அவர்களுக்கு இருந்த அந்த சந்தோஷம் இப்பொழுது அவர்களுக்கு அந்த சந்தோஷம் இல்லை. And the question is, what happened? கேள்வி எழுப்பப்பட வேண்டும் என்று சொன்னால் என்ன ஆனது நடுவில்? Jesus hasn't changed. Jesus has not changed. இயேசு அவர் தேவன், அவர் மாறவில்லை, அவர் அப்படியே தான் இருக்கிறார். He is the same yesterday, today and forever. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கிறார். So why am I so sad? ஆனா ஏன் எனக்குள்ளே சோகம் இருக்குது? ஏன் எனக்குள்ளே தனிமை இருக்கிறது? It may be that I have stepped away from the Lord. ஏன் என்று சொன்னால் ஒருவேளை நான் தேவனிடத்திலிருந்து வழிவிலகி போனதாக காணப்படலாம். We spoke yesterday about the athlete being in his place of service. நேற்று தினத்தில் நாம் பார்த்தோம் ஒரு ஓட்டப்பந்தய வீரன் அவனுடைய பாதையிலே நியமிக்கப்பட்ட பாதையிலே ஓட வேண்டும் என்று சொல்லி. We talked about how the athlete needs to be in shape. அங்கே நாம் ஒரு மல்யுத்த வீரன் எப்படிப்பட்டவனாய் காணப்பட வேண்டும் என்பதை நேற்று தினத்தில் நாம் பார்த்தோம். We have an unseen enemy who wants to cause us to fall. இன்றைக்கு நாம் கண்ணிலே பார்க்க முடியாத விதத்துல விரோதி நமக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறான் என்பதை அறிந்திருக்கிறோம். He cannot take our salvation. அவன் நம்முடைய ரட்சிப்பை நம்மிடத்திலிருந்து பறித்துக் கொள்ள முடியாது. But he can make us feel miserable. நாம் மிகவும் நம்மை பரிதவிக்கப்படத்தக்க நிலைமையில நம்மை மாற்றுவதற்கு அவனால முடியும். That's why we need to be continually filled with the Spirit of God. இதை நாம் தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் நாம் மீண்டும் மீண்டும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும். You see, when we're filled with the Spirit, நாம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் போது he uses the analogy of a person who is drunk with wine. He uses the analogy or the metaphor of a person being drunk with wine. அதாவது அந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம் என்னன்னா மதுபானத்துல நிரப்பப்பட்டவன அதையும் அதை வந்து ஒப்பிட்டு சொல்றாரு அந்த காரியத்தை. And he is not condoning drinking wine. He's not permitting us to drink wine. That's not what he's saying in Ephesians 5:18. எபேசியர் 5:18 நாம் மதுபானத்தினாலே நிரப்பப்பட்டவர்களாய் நிறைகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லவில்லை. But he is using that as an example. அங்கே அவர் ஒரு எடுத்துக்காட்டாக அந்த காரியத்தை இங்கே சொல்லி இருக்கிறார். When a person takes in wine, ஒரு மதுபானத்தை ஒரு மனிதன் உட்கொள்ளும் போது, when a person is controlled by wine, அவன் அதனாலே ஆட்கொள்ளப்படுகிறான். they become a different person. அவன் வேறொரு மனிதனாக மாறுகிறான். They begin to talk different. அவன் பேசுகிற பேச்சு வித்தியாசமாக மாறுகிறது. They begin to act different. அவனுடைய நடக்கை வித்தியாசமாக இருக்கிறது. They begin to walk different. அவனுடைய நடக்கையே தாறுமாறாக இருக்கிறது. You say, what's wrong with him? நாம் சொல்றோம் அவனுக்கு என்ன தப்பு இருந்துச்சு? என்னாச்சு? He's controlled by something. அவன் வேறொன்றினாலே ஆளுகை செய்யப்பட்டிருக்கிறான். What's the matter? என்னாச்சு? It's the wine. அதனுடைய காரணம் என்னன்னா அவனுக்குள்ளே போன மதுபானம். Now the other side of that, இன்னொரு பக்கத்துல நான் பார்க்கும்போது, when a person is filled with the Holy Spirit, ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டான் என்று சொன்னால், they begin to act different. அவனுடைய நடவடிக்கை வித்தியாசமானதாக இருக்கும். They begin to talk different. அவனுடைய பேச்சு வித்தியாசமாக இருக்கும். They begin to walk different. அவனுடைய நடக்கை வித்தியாசமாக இருக்கும். They begin to praise the Lord. அவன் தேவனை மகிமைப்படுத்துவான். That's what we need, right? அதைத்தான் நாம் இன்றைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும். We need to be continually filled with the Spirit of நாம் God. மீண்டும் மீண்டும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். See, our body is a vessel of the Holy Spirit. நம்முடைய சரீரம் நாம் வந்து தேவனுடைய கரத்திலே பாத்திரமா இருக்கிறோம். The Holy Spirit is seen to be like water. பரிசுத்த ஆவியானவர் தண்ணீர் ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறார். Do you remember the scripture where we are washed by the Word of God? நாம் வேதத்தில் ஒரு பகுதி உண்டு, நாம் வேத வசனத்தை என்கிற ஜலத்தினாலே கழுவப்படுகிறோம் என்று சொல்லுகிறோம். You know that spirit found in Titus? தீத்துவிலே அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். You know the Word of God found in Titus chapter 1 verse number 5? தீத்து 1வது அதிகாரத்திலே 5வது வசனத்தில் அந்த வசனத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். See, we have been washed by the Word of God. Let me get that, brother. It's 3:5, Pastor. It's 3:5. 3:5. Yeah. Titus 3:5. Yeah. Yeah. Titus 3:5. Yeah. Read it. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்காமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியை புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். Yes, and you understand that the washing of the Word of God இங்கே கர்த்தருடைய வேத வசனம் நம்மை கழுவுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. is what the Holy Spirit does to the believer. அதைத்தான் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். See, the Word of God இங்கே கர்த்தருடைய வார்த்தை is black letters on white paper. கருப்பு வெள்ளை தாள்களிலே கருப்பு எழுத்திலே பதிக்கப்பட்டிருக்கிறது.
It is not alive until the Holy Spirit makes it alive. பரிசுத்த ஆவியானவர் இதற்குள்ளே வாசம் பண்ணாவிட்டால் இது ஜீவனற்றதாகவே காணப்படும். The lost man can read the Word of God. இழந்துபோன ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் போது He cannot understand it. அவனால் ஒன்றுமே புரிந்து கொள்ள முடியாது. It must be illuminated by the Spirit of God. என்றைக்கு பரிசுத்த ஆவியானவரால் அவனுக்கு விளக்கப்படுகிறதோ, பரிசுத்த ஆவியானவர் விளக்கப்படுகிறானோ, So when a person becomes born again, ஒரு மனிதன் மீண்டும் பிறக்கும் போது by hearing the Word of God, தேவனுடைய வார்த்தையை கேட்டு மனிதன் மீண்டும் பிறக்கும் போது and they surrender themselves and submit themselves to Christ, தன்னையே கிறிஸ்துவுக்கு தன்னை அர்ப்பணிக்கும் போது they confess their sin and repent of their sin. அவன் பாவத்தை அறிக்கையிட்டு அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்புகிறான். Then they become filled and indwelt by the Spirit of அவன் God. பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்படுகிறான், பரிசுத்த ஆவியானவராலே வெளியிடப்படுகிறான். And now they are new creatures. அவன் ஒரு புது சிருஷ்டியாக மாற்றப்பட்டிருக்கிறான். If any man be in Christ, he is a new creature. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற மனிதன் நிச்சயமாய் புதிதான மனிதனாக மாற்றப்பட்டிருக்க வேண்டும். Old things are passed away. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, All things become new. எல்லாம் புதிதாயின. It is the washing of the Word of God. அது தேவனுடைய வார்த்தையினாலே நாம் கழுவப்படுகிற காரியம். And that's what we need in our life. அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். So when you and I as believers, நீங்களும் நானும் விசுவாசிகளாக we find ourselves losing our joy, நாம் ஏன் நம்முடைய சந்தோஷத்தை இழக்கக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், we find that we have gotten away from church, சபையை விட்டு வெகு தூரம் தொலைவில் நாம் பயணிக்கிறோம். we're not having fellowship with God or with other believers. நாம் தேவனோடு கூட ஐக்கியப்படாதவர்களாகவே காணப்படுகிறோம், தொடர்ந்து சபையோடு கூட ஐக்கியப்படாதவர்களாக காணப்படுகிறோம். What must we do? நாம் என்ன செய்ய வேண்டும்? We must take up the Word of God. தேவனுடைய வார்த்தையை நாம் பெற்று எடுத்துக்கொள்ள வேண்டும். We must be obedient to the Spirit of God. நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிகிறவர்களாக காணப்பட வேண்டும். And then He will fill us. அப்பொழுதுதான் அவர் நம்மை நிரப்ப முடியும். See, when we think about salvation, நாம் ரட்சிப்பை குறித்து பார்க்கும்போது we come to Christ, நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வருகிறோம். and He is the foundation or the cornerstone of our faith. அவர்தான் ரட்சிப்புக்கு மூளைக்கல்லாகவே காணப்படுகிறார். How does this happen? How does this happen? இது எப்படி நடக்கிறது? Faith comes by hearing, விசுவாசம் கேள்வியினாலே வருகிறது, and hearing by the Word of God. நான் கேட்கிறது கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. That's why we need pastors to preach truth. அதைத்தான் வேதவசனத்தை போதிக்கக்கூடிய போதகர்கள் இன்றைக்கு நமக்கு தேவை. When the Word of God goes forth from the pulpit, இங்கே பலிபீடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை வருகிற பொழுது the Spirit of God takes that word பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு and He speaks to the heart of the unbeliever. என்னுடைய உள்ளத்திலே அவிசுவாசிகளுடைய உள்ளத்திலே பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். That same word and that same Spirit அதே பரிசுத்த ஆவியானவரும் அதே வார்த்தையும் can quicken the heart of a believer who's out of fellowship with God. தேவனுடைய ஐக்கியத்திலிருந்து விலகி போன ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையை கிரியை செய்ய முடியும். When the preacher preaches the word, இங்கே கர்த்தருடைய தாசன் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்போது it may be the same message, அது அதே கர்த்தருடைய செய்தியாக இருக்கலாம். but different people will take different things. பட் ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விதத்துல கர்த்தருடைய வார்த்தையை புரிந்து கொள்ள முடியும். Because the Holy Spirit will speak to you about something that it may speak to him about different. இங்கே ஒரு மனிதனிடத்தில் ஒரு காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் பேசுவார், இன்னொரு மனிதனிடத்தில் வேறு காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் பேச முடியும். And the Holy Spirit knows how to bring that person பரிசுத்த ஆவியானவர் அறிந்திருக்கிறார், அவனை எப்படி தேவனிடத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் அறிந்திருக்கிறார். to a place of submission and surrender, அர்ப்பணத்துக்கு நேராகவும் தன்னை தாழ்த்துகிறதுக்கு நேராகவும் பரிசுத்த ஆவியானவர் அவனை நடத்துகிறார். and a place of yielding to the things of God, and a place of yielding. தேவனுடைய பாதத்தில் தன்னை அர்ப்பணிப்பதற்காக. And this is what we find in the book of Romans. இதைத்தான் நாம் ரோமர் 6வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். He says in verse number 3, மூன்றாவது வசனத்தில் இப்படி சொல்கிறான், know ye not that many of us were baptized unto Jesus Christ? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா? We were baptized unto his death. நாம் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். Yesterday when we had the baptismal service, நேற்றைய தினத்திலே ஞானஸ்நான ஆராதனை நாம் நடத்தின போது we were reminded of how that takes place. ஞானஸ்நானம் எப்படி செய்யப்பட வேண்டும் என்பதை நாம் நேற்றைய தினத்திலே பார்த்தோம். When a person comes for salvation, அவன் ரட்சிப்புக்காக ஒரு மனிதன் வருகிறான். once they're saved, அவன் ரட்சிக்கப்படும் போது the next step is baptism. அடுத்தபடி என்ன சொன்னால் ஞானஸ்நானம். Jesus Christ commanded us to be baptized. நாம் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று சொல்லி இயேசுவானவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். When a born again believer is baptized, மறுபடியும் பிறந்த ஒரு மனிதன் ஞானஸ்நானம் எடுக்கிறான். you and I can rejoice in that நாம் எல்லாரும் அதை சந்தோஷப்படுகிறோம். because we are reminded of how you and I died to our sin. ஏனென்று சொன்னால் நாம் பாவத்திற்கு கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்களாக இருக்கிறோம். We were put into Jesus Christ. நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்திருக்கிறோம். And just as Jesus came up out of the grave,
இயேசு எப்படி மரணத்திலிருந்து ஜெயித்தாரோ, he defeated death, hell, and the grave. அவர் மரணத்தை வென்றாரோ, That believer now comes with the newness of life. அதே போல ஒரு விசுவாசியும் எழுந்திருக்கும் போது அவன் புதிதான ஜீவனுள்ளவனாக மாற்றப்படுகிறான். We're to walk in a different way. நம்முடைய நடக்கை வித்தியாசமாக இருக்க வேண்டும். And he reminds us of this. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஞாபகப்படுத்துகிறார். He said in verse number 5, we have been planted together in Christ. 5வது வசனத்திலே அவருடைய மரணத்தின் சாயலிலே நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. We have been resurrected as Christ was resurrected. எப்படி கிறிஸ்துவானவர் மரணித்தாரோ அப்படி போல நாமும் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. You see, that's our position, that's our standing. அதுதான் நம்முடைய நிலைப்பாடு. We are perfect before God. நாம் தேவனுக்கு முன்பாக பூரணமாக இருக்கிறோம். Now that we understand that, இப்பொழுது நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். we go further in being reminded of who we were. நாம் ஒன்றை மறந்துவிடக் கூடாது. நம்முடைய பழைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். He reminds us in verse number 9. அதைத்தான் 9வது வசனத்தில் அவர் சொல்கிறார். Remembering that now that Christ being raised from the dead, மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. it demonstrates that sin and death have no hold on the believer. பாவமும் மரணமும் ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் எந்த விதத்திலும் இனி அவனை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Sin does not have any dominion over your life and mine because of Jesus Christ. பாவத்திற்கு நமக்கு மேலே பாவத்திற்கு எந்த அதிகாரமும் இல்லை என்பதை தெளிவாக்குகிறது. Because when we died to ourselves and we died to sin, we were made new in Christ. நம்முடைய சுயத்திற்கும் பாவத்திற்கும் நாம் மரிக்கும் போது நாம் கிறிஸ்துவுக்குள்ளே மீண்டும் புதிய சிருஷ்டியாக மாற்றப்படுகிறோம். And we ought to know these things. நாம் இதை அறிந்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். He says in verse number 10, for in that he died unto sin once. 10வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மரித்தது பாவத்திற்கு என்று ஒரே தடவை மரித்தார். Christ only died one time on the cross of Calvary. அங்கே கல்வாரி சிலுவையிலே இயேசு ஒரே ஒரு தடவை மாத்திரம்தான் மரித்தார். When he shed his precious blood on that cross that day, அன்றைக்கு கிறிஸ்துவின் ரத்தம் அங்கே கழிக்கப்பட்டதினாலே that blood is sufficient to take away all sin forever. அந்த ரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் சுத்திகரிப்பதற்கு ஒரு வல்லமையுள்ளதா இருக்கிறது. We don't have to go back and go to the cross and ask Christ to die again for our sin. His death is sufficient for our sin. நாம் மறுபடியும் போய் இயேசு எனக்காக வேண்டும் சிலுவையிலே அறையும்படி சொல்லி நாம் மறுபடியும் கேட்க முடியாது. என்னன்னு சொன்னால் அது முடிந்துவிட்ட காரியம், அது போதுமானது. What we need to do is we need to be reminded of that. நாம் எதை நினைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவருடைய மரணத்தை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். We need to remind ourselves of what God has done for us. தேவனுடைய வாழ்க்கையில் என்ன செய்திருக்கிறார் என்பதை நாம் மறக்காமல் நினைவுகூறுவதாக இருக்க வேண்டும். We need to go back to Calvary in our mind. நம்முடைய சிந்தையை நாம் கல்வாரி அன்னைக்கு நாம் திருப்பப்பட வேண்டும். We need to thank Jesus every day for his righteousness. அவருடைய நீதிக்காக நாம் அவரை எப்பொழுதும் அவரை நன்றி செலுத்துவதாக காணப்பட வேண்டும். Thank him for his goodness. அவர் நல்லவர் என்பதற்காக நாம் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். Thank him for his grace. அவருடைய கிருபைக்காக நாம் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். Thank him for his mercy. அவருடைய இரக்கத்திற்காக நாம் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். For he is worthy of all of our praise. நம்முடைய எல்லா துதிக்கும் அவர் ஒருவரே பாத்திரராக இருக்கிறார். And we understand that now. இன்றைக்கு நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். There is no sense, there is no reason why the believer cannot walk in joy and in power all of his life. There's no reason why we should not be walking in joy and strength and power. There's no reason. There's no what's my word? I'm trying to say we should be walking in the power of the Lord every day instead of walking around feeling like we're defeated. There's no reason. நாம் தேவனுடைய வல்லமையை தரித்துக் கொண்டவர்களாக ஒவ்வொரு நாளும் நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். வீழ்த்தப்படுவோமே என்று சொல்லி நாம் பயப்பட வேண்டியதில்லை. So there are some things that we need to do on a regular basis. தினசரியாக நாம் ஒரு காரியத்தை செய்ய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். I'm going to give you 3 things that we all need to do every day. ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்ய வேண்டிய 3 காரியத்தை இந்த நாளில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். To be filled with the Spirit of God, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும் என்று சொன்னால் we must submit ourselves to the Lord daily. நம்மை நாமே தினமும் தேவனுக்கு நம்மை அர்ப்பணித்தவர்களாக காணப்பட வேண்டும். We talked about the soldier yesterday. நேற்றைய தினத்திலே போர் சேவனை குறித்து நாம் திட்டமாய் பார்த்தோம். See, the soldier is part of the army of God. தேவனுடைய சேனையிலே அவன் ஒரு பங்காக காணப்படுகிறான். But he must submit himself to the authority of God. தேவனுடைய அதிகாரத்துக்கு அவன் தன்னை அர்ப்பணித்தவனாக காணப்பட வேண்டும். Each and every day, ஒவ்வொரு நாளும் அதை செய்வனாக காணப்பட வேண்டும். we should say to the Lord, அவன் தேவனிடத்தில் சொல்ல வேண்டும், Father, this is a new day. பிதாவே, இன்றைக்கு ஒரு நல்ல நாள், புதிய நாள்.
Yesterday is gone. நேற்றைய தினம் கழிந்து போனது. I can't do anything about what happened yesterday. நேற்றைய தினத்தில் நான் செய்த காரியத்திற்காக இன்றைக்கு நான் எதையும் செய்ய முடியாது. But today I'm showing up for service. I'm showing up. I'm standing here waiting for my orders for today. இன்றைக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்களுடைய சமூகத்திலே உங்களிடமிருந்து கட்டளையை பெற்றுக்கொள்வதற்காக நான் காத்திருக்கிறேன். I may have failed you yesterday. நேற்றைய தினத்தில் நான் தோற்றவனாக காணப்படலாம். And I ask you to forgive me. இன்றைக்கு நான் அதற்காக மன்னிப்பு கேட்கிறேன். But today is a new day. இன்றைக்கு ஒரு புதிய நாள். And I submit myself to you. இன்றைக்கு என்னை நானே உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன். I want to obey what you would have me to do today. இன்றைக்கு நீர் என்ன செய்ய கட்டளையிடுகிறீர்களோ அதை செய்வதற்கு நான் என்னை கீழ்ப்படுத்துவேன். Today is the first day of the rest of your life. இன்றைக்கு தான் உங்களுக்கு புதிய ஒரு நாள் துவக்கமாய் காணப்படுகிறது. Yesterday is gone. நேற்று தினம் கழிந்து போனது. Forget about it. அதையெல்லாம் மறந்து விடுங்க. Today is a new day. இன்றைக்கு ஒரு புதிய நாள். Be obedient to God today. கர்த்தருக்கு இன்றைக்கு தினத்திலே கீழ்ப்படியுங்கள். Submit yourself to God. உங்களை நீங்களே அர்ப்பணியுங்கள். Be obedient to God. கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். And then yield yourself to God. உங்களை நீங்களே தாரை வார்த்து விடுங்கள் தேவனுடைய சமூகத்திலே. Father, what would you have me to do today? பிதாவே, இன்றைக்கு நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன்? See, the will of God, தேவனுடைய சித்தத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். the overarching will of God, if there's an overarching will of God, a general will of God, பொதுவான சித்தம் ஒன்று இருக்கிறது. the general will of God for all of mankind எல்லா மனிதனுக்கும் தேவனுடைய சித்தம் என்னவென்று சொன்னால் is that they would be saved. அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. The Bible says வேதம் ஒன்று சொல்லுகிறது, God is not willing that any should perish, ஒருவனும் அழிக்கப்படக்கூடாது என்று தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. but that all would be saved. அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். See, that's the overarching will of God. It's over the world. He wants all people to be saved. அதுதான் பொதுவான உலகத்திலே தேவனுடைய சித்தமாக காணப்படுகிறது, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது. Now we know that all people aren't going to be saved. We know that all people are not going to be saved. நாம் ஒன்றை அறிந்திருக்கிறோம், எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்படவே முடியாது. But God's will is that they would. கர்த்தருடைய சித்தம் என்று சொன்னால் அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். So once we are saved, நாம் ரட்சிக்கப்படும் போது God has a will for each of our lives. நாம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தனிப்பட்ட விதத்தில் தேவனுடைய சித்தம் வைக்கப்பட்டிருக்கிறது. We are all saved. நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். But God's will is different from your life to your life to your life to your life. நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னாலும் கூட ஒவ்வொரு தனிப்பட்ட விதத்திலையும் தனிப்பட்ட நபர் மேலே தேவனுடைய சித்தம் வைக்கப்பட்டிருக்கிறது. And that's why we must be obedient to the will of God. அதற்காகத்தான் நாம் தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிகிறவர்களாக காணப்பட வேண்டும். See, once we're saved, we're placed on the rock of our salvation, Jesus Christ. ரட்சிப்பின் அஸ்திபாரத்தின் மேலே நாம் ரட்சிக்கப்படும்போது நிறுத்தப்படுகிறோம். The Apostle Paul said no other foundation has been laid other than Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் அஸ்திபாரத்தை தவிர வேறொரு அஸ்திபாரம் போடப்படவில்லை என்று பவுல் சொல்கிறான். Peter said that you and I are lively stones that have been built on the foundation of Christ. அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறார், ஜீவனுள்ள கற்களாக அவர் மேல் மாளிகை விழுந்து நாம் கட்டப்படுகிறோம் என்று சொல்லி God is putting his body together, the bride of Christ. God is putting the body together, which is the bride of Christ. கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் எல்லாரும் சரீரமாக ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறோம். Every born again believer is part of the body and the bride of Christ. அவர் இரத்தத்திற்கும் அவருடைய சரீரத்திற்கும் ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவரும் பங்காளிகளாக மாற்றப்படுகிறார்கள். You and I are also part of the building of God. அவருடைய மாளிகையிலே நாம் ஒவ்வொருவரும் பங்காக காணப்படுகிறோம். Just as this building was built, இந்த கட்டடம் எப்படி கட்டப்பட்டிருக்கிறதோ there was a cornerstone somewhere. இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிறது, மூலைகள் இருக்கிறது. You don't build a building by starting in the middle. நீங்கள் ஒரு நாள் ஒரு கட்டடத்தை நடுப்பகுதியிலிருந்து துவக்க முடியாது. You measure the building off. You lay off the foundation. இன்றைக்கு நீங்க ஒரு கட்டடத்தை நாம் துவக்கணும் என்று சொன்னால் நடுப்பகுதியில் துவக்க முடியாது, அதற்கு நாம் அஸ்திவாரம் போட வேண்டும். You know this wall goes this way, this wall goes this way. இந்த சுவர் ஒருவருமாகவும் இந்த சுவர் ஒருவருமாகவும் கட்டப்பட வேண்டும். This wall goes this way. நடு சுவர் இப்படி போடப்பட வேண்டும். This wall goes this way. இந்த சுவர் இப்படி வர வேண்டும். You get it square. இது ஒரு everything's perfect. இது எல்லாம் ஒரு ஸ்கொயராக எல்லாத்தையும் நேர்த்தியாக காணப்படுகிறது. And you start in a corner. நாம் இப்பொழுதுமே மூலையிலிருந்து துவங்குகிறோம். I'm assuming that you poured concrete.
இங்கே நீங்க கான்கிரீட் ஊத்தி இருக்கீங்க நான் நம்புறேன். for the floor. கீழ தரைதளத்துக்கு. You did not start in the middle. நீங்க ஒரு நாள் நடுவுல அந்த கட்டடத்தை துவங்கல. You started in a corner. ஒரு மூலையில தான் அந்த கட்டடத்தை துவங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. And you worked your way to completion. அங்கிருந்து துவங்கி உங்களோட முடிவை நீங்க பெற்றிருக்கீங்க. Am I right? நான் சொல்றது சரிதானே? That's how God works. அப்படிதான் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில வேலை செய்யறார். Jesus Christ is the cornerstone. இயேசுவே மூலைக்கல்லாக இருக்கிறார். And you and I are built upon the apostles. அவர் மேலே அதுக்கு மேலே அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மேலே நாம் கட்டப்பட்டு இருக்கிறோம். We are built upon our forefathers. முற்பிதாக்களுக்கு மேலே நாம் கட்டப்பட்டு இருக்கிறோம். Our faith is built on the faith of others. நம்முடைய விசுவாசம் மற்றவருடைய விசுவாசத்தின் மேலே கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது. But all of our faith is in Jesus Christ. நம்முடைய எல்லாருடைய விசுவாசம் ஒன்றை நாம் மறந்து விட வேண்டாம். அந்த கிறிஸ்து என்கிற அஸ்திவாரத்தின் மேலே கட்டப்பட்டு இருக்கிறது. And we're in the will of God. நாம் தேவனுடைய சித்தத்தின் கீழ் இருக்கிறோம். And God has a specific will for each of our lives. ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தேவனுடைய சித்தம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. The specific will is salvation. The specific will is salvation. அந்த குறிப்பிட்ட தேவனுடைய சித்தம் என்ன சொன்னா ரட்சிப்பு. And then God begins to use us. தேவன் நம்மை பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். You may be the pastor. நீங்கள் ஒரு போதகராக இருக்கலாம். This other brother has been called to translate the scripture. ஒருவேளை பக்கத்தில் இருக்கிற சகோதரன் இந்த வேதத்தை அவன் முதல் மொழிபெயர்ப்பதற்காக அவன் தேவனாலே பயன்படுத்தப்படலாம். This brother may have been called to be an evangelist. இந்த சகோதரன் ஒருவேளை சுவிசேஷகனாக அழைக்கப்படுவதற்கு others. This lady has been called to serve. இவர்கள் தேவனுடைய காரியங்களுக்கு பணிவிடை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கலாம். This lady has the gift of mercy. இந்த சகோதரி இரக்கம் காட்டுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கலாம். Each one of us have different gifts given by God. நாம் ஒவ்வொருவருக்கும் தேவனிடத்திலிருந்து பல்வேறு விதத்திலும் தேவனுடைய காரியங்களை பெற்றிருக்கிறோம். But all of our gifts together edify Jesus Christ. அந்த எல்லா வரங்களும் நாம் தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய விதத்திலே பயன்படுத்தப்படுகிறோம். And so now that we're saved, இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். and we submit ourselves to God, நாம் தேவனிடத்தில் நம்மை அர்ப்பணிக்கிறோம். and we find that the Holy Spirit now that fills us, நம்மை நாம் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புகிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். He begins to use the Word of God, அவர் தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்தி, and this is how He fills us. இவர் இப்படிதான் நம்மை நிரப்புகிறார். We have Jesus as the cornerstone. இயேசு அங்கே மூலைக்கல்லாக இருக்கிறார். We have the Word of God on this side. கர்த்தருடைய வார்த்தை ஒருவரமாக இருக்கிறது. We have the Spirit of God on this side. பரிசுத்த ஆவியானவர் மறுபுறமாக இருக்கிறார். And when we submit ourselves to God, நம்மை நாமே தேவனுக்கு அர்ப்பணிக்கும் போது, and we read His Word, நாம் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் போது, and then we obey what the Word tells us, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதற்கு நாம் கீழ்ப்படியும் போது, and we yield ourselves to what the Spirit says, பரிசுத்த ஆவியானவர் எதை உணர்த்துகிறார் அதற்கு நாம் கீழ்ப்படுத்தும் போது, and God continually fills us. நம்மை பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து நிரப்பிக்கொண்டே இருக்கிறார். And that's what the Apostle Paul said in Ephesians 5:18. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 5:12 சொல்லியிருக்கிறார். He said, "Be ye filled with the Spirit of God." நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவர்களாய் காணப்படுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்கிறார். That word is used in the Greek text. அங்கே அந்த வார்த்தை கிரேக்கத்தில் எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், is a aorist tense. That means nothing to you, but I'll explain it. It is in the aorist tense. That means that it's a one-time event. அது ஒரு முறை நடக்கக்கூடிய சம்பவமாக தான் கிரேக்க மொழியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. That has a continual effect on our life. அது ஆனால் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கிறது கிரேக்கத்தில். That aorist tense signifies that it is a one-time event that continues to have an impression on our life. அது ஒரு முறை நடக்கக்கூடிய காரியமாக இருக்குது. ஆனால் தொடர்ந்து அந்த நிரப்பப்படுகிற காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. It's like being saved. அது நாம் ரட்சிக்கப்படுகிற காரியம். See, once you're saved, you're always saved. நீங்கள் ஒருமுறை ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொன்னால் அந்த ரட்சிப்பு நிரந்தரமானது. Once the Holy Spirit seals you, you are sealed to the day of redemption. நீங்க பரிசுத்த ஆவியானவரால் பாதுகாக்கப்படும் போது நீங்க மீட்கப்படுகிற வரைக்கும் அவர் உங்களை பாதுகாக்கிறார். But there is an effect that must carries on as the salvation and as the filling occurs. There is an effect that occurs in the life of the believer as we grow in the Lord. நாம் தேவனுடைய காரியத்தை வல்லவர்களாக காணப்பட நம்மிடத்தில் ஒரு தாக்கம் காணப்பட வேண்டும். I'm going to use the illustration of salvation. இன்றைக்கு ரட்சிப்பை குறித்து ஒரு சின்ன காரியத்தை நான் சொல்லுவேன். Once we're born again, we're saved. நாம் மறுபடியும் ரட்சிக்கப்படும் போது நாம் பாதுகாக்கப்படுகிறோம். We cannot be unborn.
நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படாதவர்களாக இருக்க முடியாது. We are born. நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். That's salvation. ரட்சிப்பு. Now, you and I are saved in Jesus Christ. நீங்களும் நான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். But we are being saved. ஆனா நாம் தொடர்ந்து ரட்சிக்கப்பட்டுட்டே இருக்கிறோம். Each and every day. ஒவ்வொரு நாளும். God saves us from things that Satan wants to do to destroy us. நம்மை அழிப்பதற்கு சத்துரு எத்தனையோ எல்லா காரியங்களிலிருந்து தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்துக் கொண்டே இருக்கிறார். Sometimes we don't even see it. அதை அநேக நேரங்களில் நம் கண்களால் நாம் காண முடியாது. Sometimes we do see it. ஒரு சில காரியங்களை நம்ம கண்ணூடாக பார்க்கிறோம். Sometimes Satan attacks us and we see it. He's real. ஒரு சில வேளையிலே நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது பிசாசு நம்மை எதிர்க்கிறார் என்று சொல்லி. And then God delivers us or He saves us. அந்த நேரத்திலே தேவன் நம்மை எதிர்த்து விடுவிக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். See, we see that in the Old Testament. நாம் பழைய ஏற்பாடு காரியத்தில் ஒன்றை பார்க்கிறோம். David was a man after God's own heart. David was a man after God's heart. தாவீது என்பவன் தேவனுடைய இதயத்திற்கு ஏற்றவனாக இருக்கிறான். God knew that David would be king. God knew that. God already knew that David would be the king of Israel. தேவனுக்கு ஏற்கனவே தெரியும் அவன் தான் இஸ்ரவேலுக்கு மேல ராஜாவாக வைக்கப்படுவான் என்று சொல்லி. David did not know that. அது தாவீதுக்கு தெரியாது. David was a young shepherd boy. அவன் ஒரு இளைய மேய்ப்பனாக காணப்பட்டான். David was faithful over his father's sheep. அவன் தன்னுடைய தகப்பனுடைய மந்தைக்கு உண்மையுள்ளவனாக காணப்பட்டான். A lion came against the sheep. அங்கே ஒரு சிங்கம் ஒன்று ஆட்டுக்குட்டி நேராக வரும்போது David killed the lion. அங்கே தாவீது ஒரு சிங்கத்தை கொல்லுகிறான். A bear came against the sheep. மறுபடியும் ஒரு கரடி கொண்டு வரும்போது David killed the bear. அதையும் அவன் கொல்லுகிறான். See, God had a plan for David's life. பாருங்கள் தாவீதின் வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தம் ஒன்று இருக்கிறது. God saved David. அங்கே தாவீதை கர்த்தர் காப்பாற்றுகிறார். From the lion, ஒரு சிங்கத்திலிருந்து, from the bear, ஒரு கரடியிலிருந்து, and from the giant. ஒரு பெரிய giant, Goliath. God saved David from Goliath, the giant. கோலியாத் என்கிற ஒரு பெரிய மனிதனிடமிருந்து அவனை காப்பாற்றுகிறார். Do you see what I'm saying? Do you understand what I'm நான் சொல்ற காரியங்கள் புரிகிறது என்று நம்புகிறேன். See, we belong to God. நாம் தேவனுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம். God knows what is in front of us. We do not. நம்ம முன்பாக இருக்கிற காரியங்களை நாம் அநேக நேரங்களில் அறிய முடியாது. ஆனால் தேவன் அறிந்திருக்கிறார். We are saved as a child of God. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக அவருடைய கரத்தை பாதுகாக்கப்படுகிறோம். God is still saving us as we go toward the day of redemption. நாம் தொடர்ந்து ரட்சிப்பு என்ற காரியத்தை நோக்கி நாம் பயணிக்கும் போது தேவனால் தொடர்ந்து நாம் பாதுகாக்கப்படுகிறோம். See, we are saved. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். We are being saved. நாம் தொடர்ந்து தேவனால் பாதுகாக்கப்படுகிறோம். And one day our salvation will be complete. ஒரு நாளிலே நம்ம ரட்சிப்பு பூரணமடைய போகிறது. We are there complete in Christ right now. அங்கே கிறிஸ்துவுக்குள்ளே நாம் பூரணமாக்கப்பட்டவர்களாக காணப்படுவோம். But we must finish our life and our race. ஆனால் பூமியிலே நாம் இங்கே நம்முடைய ஓட்டத்தை தெளிவான விதத்திலே நாம் ஓட வேண்டும். And Satan wants to destroy us. ஆனால் பிசாசு அதை கெடுக்கக்கூடிய விதத்திலே செயல்படுகிறான். He wants to get our joy. நம்முடைய சந்தோஷத்தை நம்மிடத்திலிருந்து பறித்துக் கொள்ள நினைக்கிறான். He wants to take your happiness. நம்முடைய சந்தோஷத்தை நம்மிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள வாஞ்சிக்கிறான். He wants you to fail. நீங்கள் தோற்று போக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறான். But God is for you. ஆனால் தேவன் உங்களோடு இருக்கிறார். And oftentimes we have to do as David did. அநேகமான வேளைகளிலே நாம் தாவீதை போல ஒன்றை செய்ய வேண்டும். We must remember what God has already brought us from. சிலுவையிலே இயேசு எனக்காக என்ன செய்தார் என்பதை நாம் தொடர்ந்து நினைப்பூட்டுகிறவர்களாக காணப்பட வேண்டும். He brought us out of a life of sin. பாவ வாழ்க்கையிலிருந்து நம்மை ஒரு நாளிலே விடுவித்தார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. He saved us in His Son Jesus Christ. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அவரை ரட்சித்தார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. We died with Him when He died on the cross. அவர் சிலுவையிலே மரித்தபோது நான் அவரோடு கூட சிலுவையில் மரித்திருக்கிறேன் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. You and I were with Him when He was placed in the tomb. அவர் அங்கே கல்லறையில் அடக்கம் பண்ணப்படும்போது நீங்களும் நானும் அங்கே இருந்தோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. And when He came out of that grave victoriously, அந்த கல்லறையிலிருந்து அவர் ஜெயமாக வெளியே வரும்போது we were with Him. நாம் அவரோடு கூட இருக்கிறோம். And Satan can't take that away. பிசாசு அதிலிருந்து நம்ம ஒருபோதும் எடுக்க முடியாது. So we need to be like David. நாம் தாவீதை போல இருக்க வேண்டும். We ought to be reminded of what God has done. கர்த்தருடைய வாழ்க்கையில் என்ன செய்தார் கடந்த காலங்களில் என்பதை நாம் தொடர்ந்து நினைப்பூட்ட வேண்டும். When we face a giant in our life, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய கோலியாத்தை கொண்ட ஒரு காரியத்தை பார்க்கும்போது, when David faced Goliath, அங்கே தாவீதை கோலியாத்தை அவர் சந்திக்கும் போது it was no problem for him.
அவனுக்கு அது ஒரு பிரச்சனையாகவே தெரியல. You know why? ஏனென்று சொன்னால் Because David recalled what God had already done. தாவீது ஒரு காரியத்தை நினைவுகூர்கிறான். கடந்த காலங்களிலே தாவீதின் வாழ்க்கையிலே கர்த்தர் என்ன செய்தார் என்பதை. He said, God delivered me from the lion. அவன் சொல்கிறான், தேவன் என்னை சிங்கத்திலிருந்து தப்புவித்தார். He delivered me from a bear. அங்கே ஒரு கரடியிலிருந்து என்னை தப்புவித்தார். And he's going to deliver me from this uncircumcised Philistine. அதே போல இங்கேயும் ஒரு பெலிஸ்தீனிடத்திலே என்னை காப்பாற்றுவதற்கு ஒரு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். And against all odds, against all probabilities, எல்லாரும் வாய்ப்புகளுக்கு மத்தியிலே this young shepherd boy இந்த சிறிய தாவீது என்பவன் went into battle with a slingshot. அங்கே அவன் யுத்தத்துக்கு புறப்பட்டு போகிறான். And God won the victory அங்கே கடவுள் அவனுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கிறார். through David. தாவீது மூலமாக ஒரு ஜெயத்தை தேவன் கொடுக்கிறார். It wasn't that David won the victory. அங்கே தாவீது அங்கே ஜெயத்தை பெற்றுக்கொண்டான் என்று சொல்ல முடியாது. It was God won the victory through David. அங்கே தேவன் தாவீதின் மூலமாக வெற்றியை தந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Do you see that more than conquerors we are through Christ? The Bible says we are more than conquerors through Christ. நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே முற்றிலும் ஜெயப்படுவர்களாக இருக்கிறோம். It's not us, it's Him. அது நம்மால் அல்ல, தேவனாலே. He does it when we surrender and submit ourselves to Him. நம்மை நாமே தேவனுக்கு அர்ப்பணிக்கும் போது தேவன் அதை நமக்காக செய்கிறார். When we obey His word. நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது. When we allow His Spirit to fill us. அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புவதற்கு நாம் விட்டுக்கொடுக்கும் போது. We are more than conquerors in Christ. நாம் அவராலே முற்றிலும் ஜெயப்படுவர்களாக காணப்படுகிறோம். You see, we must remain close to God. நாம் தேவனோடு மிகவும் நெருக்கப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். We cannot expect to have victory and to be separated from God. நாம் தேவனிடத்திலிருந்து தனித்தவர்களாக போய்விட்டு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜெயத்தை எதிர்பார்க்க முடியாது. We cannot have victory when we have no fellowship with God. தேவனோடு ஐக்கியம் இல்லாத பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜெயத்தை நாம் ஒரு நாள் எதிர்பார்க்க முடியாது. That's why we come and worship Him. அதற்காக தான் நாம் தேவனுடைய சபையில் வந்து தேவனை ஆராதிக்கிறோம். That's why we come to hear His word. அதற்காக தான் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம் தொடர்ந்து. That's why we go home and read His word. அதற்காக தான் வீட்டுக்கு போனோம் தொடர்ந்து தேவனுடைய வசனத்தை நாம் வாசிக்கிறோம். We find strength and power in the word of God. இதில பலத்தையும் தேவனுடைய வல்லமையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். And in the Spirit of God. அவருடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாகும். We had a song played earlier today. இங்கே இதுக்கு முன்பதாக ஆராதனையில ஒரு பாட்டு எப்படி பாடப்படுது? You sang the song Nearer My God to Thee. You sang a song. உம்முடைய தேவனே என்கிற பாடல். Nearer my God to Thee. Nearer my God to Thee. உம்முடைய தேவனே நான் சேர வேண்டும் என்கிற பாடலை நாம் கேட்போம் அல்லவா? அதை சொல்றார். Nearer my God to Thee. Nearer to Thee. Right? Yeah. You sang that. அந்த பாடலை நீங்கள் பாடினீர்கள். Did you know about the story of the Titanic? டைட்டானிக் என்ற கப்பலுடைய காரியத்தை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? That huge ship. அந்த பெரிய கப்பல். They thought the Titanic was invincible. அங்கே அது தோற்கடிக்கப்படவே முடியாது என்கிற காரியம் போல சொல்லப்பட்டது டைட்டானிக் கப்பல். They said the Titanic could not be sank. அது ஒரு நாள் மூழ்கடிக்கப்படவே முடியாது என்று அதை குறித்து சொன்னார்கள். Was it? அது அப்படிதான் நடந்ததா? Yes, it was. ஆமா. The maiden voyage, oftentimes in Scripture, a young lady was called a maiden. Maiden. வேலைக்காரன், ஒரு ஸ்திரீயோடு வேலைக்காரன் என்று சொல்கிறார். Because she's pure. Because she's pure. She's not married. She's pure to God. அதாவது திருமணமாகாத பெண் அவள் பரிசுத்தமாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்துல. Understand? உங்களுக்கு புரியுது? Okay. So they call the first voyage of a ship. When a ship goes from point on its first voyage to sea, அந்த முதல் பயணத்தில் அந்த கப்பல் பயணிக்கும் போது it's called a maiden voyage. அதாவது கன்னி பயணத்துக்கு ஒப்படையாக சொல்லப்படுகிறது. Because it's just now being exposed to the world. அது இப்பொழுது உலகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது, உலகத்துக்கு வருகிறது. So there's this huge vessel called the Titanic.
அங்கே ஒரு பெரிய பாத்திரம் டைட்டானிக் கப்பல். And it's on its first voyage. அது அப்பொழுதுதான் முதல் பயணத்தை துவங்குகிறது. It's going to come to New York in America. அது அமெரிக்கா என்ற தேசத்துல நியூயார்க் என்ற பட்டணத்துக்கு நேராக போகிறது. And they look at this huge ship. அந்த பெரிய கப்பலை பார்க்கும்போது And it's supposed to be the fastest ship ever built. இப்படிப்பட்ட மிகப்பெரிய பிரமாண்டமான கப்பலை இதுவரைக்கும் கட்டியிருக்க முடியாது. They said nothing could destroy this ship. எதுவுமே அதை அழிக்க முடியாதுன்னு சொன்னார்கள். And on the first voyage, அந்த முதல் பயணத்துல it is going at a rate of speed that nothing has done before. அதுவரையிலும் இல்லாத அளவுக்கு கப்பலுடைய வேகம் அந்த கப்பலில காணப்படுது. They are finding themselves in a midst of fog. ஒரு பனி நிறைந்த அந்த பகுதிக்கு அந்த கப்பல் பயணித்துக் கொண்டிருக்கிறது. And the people on the front of the ship, the watchmen, அங்கே அந்த கப்பலுக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த ஒரு மனிதன், they come to the admiral of the ship who directs the ship. அங்கே கப்பலுடைய தலைமையிடத்தில் வருகிறான். And they tell him that there must be an iceberg somewhere close by. நமக்கு நம்ம கப்பல் பயணித்துக் கொண்டிருக்கிற இந்த பாதையில நமக்கு மிக அருகான இடத்துல ஒரு பெரிய பனிப்பாறை ஒன்று இருக்கிறது. An iceberg is a huge piece of ice. அந்த பனிப்பாறை ஒரு மிகப்பெரிய ஒரு தோற்றத்தில் இருக்கிறது. And because it is so cold, அது மிகவும் உறைந்து போயிருக்கிறது. it has made this fog. அங்கே அதனால ஒரு பனிமூட்டம் நிலவுகிறது. And they tell the admiral there must be an iceberg. அந்த தலைவனிடத்தில் அவன் சொல்கிறான் இங்கே ஒரு பனிப்பாறை இருக்கலாம். And the admiral said no problem. அங்கே அந்த தலைவர் சொல்கிறான் இல்ல அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல. Nothing can stop this ship. இந்த கப்பலை எதுவுமே தடுத்து நிறுத்த முடியாது. But it did. பட் ஆனா The ship hit the iceberg. அந்த கப்பல் அந்த பனிப்பாறை மேல் மோதினது. And the iceberg broke the ship. அந்த பனிப்பாறை கப்பலை உடைத்தது. And the ship began to sink. அந்த கப்பல் மூழ்க துவங்கினது. And the people were having a party. Everyone was having fun. அந்த கப்பலில் யாரெல்லாம் மிகவும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்களோ they were not expecting the danger that was happening. இந்த ஆபத்தை அவர்கள் ஒரு நாளும் எதிர்பார்க்கவே இல்லை. And now the ship begins to take on water. அந்த கப்பல் அந்த மூழ்கி கொண்டு துவங்கிவிட்டது. And people begin to fall overboard. அங்கே சின்ன சின்ன படகுகளிலே மக்கள் காவி குதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். And they take the lifeboats and they put the women and the children in the lifeboat. அங்கே லைஃப் போட்ல அந்த சிறு பிள்ளைகளையும் பெண்களுமாக அதில் ஏற்றுகிறார்கள். And the band that had been playing music, அங்கே ஒரு இசை வாசித்துக் கொண்டிருந்த ஒரு மனிதன், for all the people to drink and dance by. அங்கே குடித்து வெறித்து ஆடுகிறதற்கு அவன் உற்சாகம் ஊட்டுகிறான். Now the tune changes. இங்கே இப்பொழுது அந்த ராகம் மாறுகிறது. It's not a happy moment where people are drinking wine and dancing. அங்கே மதுபானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் வெளியினால் அவர்கள் கழித்துக் கொண்டிருந்த இசை இப்பொழுது இல்லை. இப்பொழுது இசை மாறுகிறது. Now they are facing death. இப்பொழுது அவர்கள் மரணத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். There's a Christian on board. அங்கே ஒரு இளம் கிறிஸ்தவன் ஒருவன் இருக்கிறான். He was a soul winner. அங்கே அவன் ஒரு ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறவனாக இருக்கிறான். He went to the band. அவன் அங்கே He went to the people that were the orchestra. அங்கே அவன் அந்த இசைத்துக் கொண்டிருக்கிற அந்த மனிதனிடத்தில் இவன் போகிறான், இளைய வாலிபன். And he requested them to play a song. அங்கே ஒரு அந்த மனிதனிடத்தில் இசைத்துக் கொண்டிருக்கிற அந்த மனிதனிடத்திலே ஒரு பாட்டை பாட வேண்டும் என்று வலியுறுத்துகிறான். And they began to play. உடனடியாக அந்த பாடலை அவர்கள் இசைக்கிறார்கள். நாம் முன்பு பாடின அந்த பாடலை தான் அங்கே இசைக்க சொல்கிறான். The ship is sinking. அங்கே கப்பல் ஒரு பக்கம் மூழ்கி கொண்டிருக்கிறது. People are dying. ஒரு பக்கம் மனிதர்கள் இறந்து மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். This man is swimming in the icy water. இங்கே அந்த பனி நிறைந்திருக்கிற அந்த கடலில் அவன் நீந்தி கொண்டிருக்கிறான். We find this to be true. அங்கே ஒரு உண்மை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Because some of the people were saved. ஒரு சில ஜனங்கள் அங்கே பாதுகாக்கப்பட்டிருந்தபடியால் they gave testimony. அவர்கள் ஒரு சாட்சியை சொன்னார்கள். Of one man. அங்கே ஒரு மனிதன் going from soul to soul. ஒவ்வொரு ஆத்மாவிடத்திலையும் போய் trying to tell them how to be saved. ஒவ்வொரு ஆத்மாவிடத்திலையும் போய் எப்படி நாம் ரட்சிக்கப்பட முடியும், எப்படி பாதுகாக்க முடியும் என்று அவனுக்கு சொன்னானா. And some were saved. அதிலேயும் ஒரு சிலர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். You see, you and I நீங்களும் நானும் are in a world of chaos. We are in a world filled with confusion. அநேக குழப்பங்கள் நிறைந்த உலகத்தின் மத்தியிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். The sea of life இங்கே வாழ்க்கை என்கிற கடலிலே is very chaotic.
அங்கே மிகவும் குழப்பமான ஒரு சூழல் இருக்கிறது. There are people today இன்றைக்கு ஜனங்கள் இப்படி இருக்கிறார்கள், who are sailing through life. வாழ்க்கைங்கிற பயணத்தை அவர் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். They're having a good time. அவர்கள் ரொம்ப ஜாலியா பயணிக்கிறாங்க. They have no idea அவர்களுக்கு ஒரு காரியம் தெரியவில்லை, that they're almost to be sunk. அவர்கள் ஒரு நாளிலே அழிக்கப்படுவார்கள் என்ற காரியம் அவர்களுக்கு தெரியவில்லை. Today, you and I, ஆனால் நீங்களும் நானுமோ we know that this ship is about to go down. ஒரு நாளிலே இந்த கப்பல் ஒரு நாளிலே மூழ்கடிக்கப்படும் என்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். We know that when this thing called life comes to an end, இந்த வாழ்க்கை ஒரு நாளிலே முடிவு கட்டத்துக்கு வரும் என்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். there's only two ways to go. இரண்டு வழிகள் தான் உண்டு. Either you're going up with Jesus, இயேசுவோடு நீ எடுத்துக்கொள்ளப்பட போகிறீர்களா, or you're going into the lake of fire with அங்கே Satan. எரிகிற அக்கினியிலே தள்ளப்பட போகிறீர்களா? And we know that. நாம் அதை அறிந்திருக்கிறோம். It is our responsibility இது நம்முடைய பொறுப்பு. to tell others. மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டியது நம்முடைய பொறுப்பு. We should be shouting. We should be shouting. நாம் அதை அறிவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். We should be screaming. நாம் கூக்குரல்களாக காணப்பட வேண்டும். Jesus is coming. ஆண்டவர் வரப்போகிறார் என்பதை நாம் கூக்குரலிட வேண்டும். Jesus is coming. ஆண்டவர் வரப்போகிறார் என்பதை நாம் அறிவிக்க வேண்டும். God help us to save them before they're lost. ஆண்டவரே, இழந்து போனவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நீ எனக்கு உதவி செய்ய, நான் என்ன செய்ய வேண்டும்? We can only do that அதைத்தான் நாம் செய்ய முடியும் when we're submissive to the will of God. இது எப்பொழுது நாம் செய்ய முடியும் என்று சொன்னால், எப்பொழுது நாம் தேவனுடைய சித்தத்துக்கு நாம் அர்ப்பணிக்கிறோமோ, When we are obedient to God, நாம் என்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிகிறோமோ, and when we yield ourselves to என்றைக்கு God. நாம் நம்மை நாமே தேவனுக்கு தாய்வாக்குறோமோ, We cannot live in sin நாம் என்றைக்கு நாம் பாவங்களை தொடர்ந்து நம்மால் வாழ முடியாது. and be a witness to others, ஒரு பாவத்திலே வாழ்ந்துவிட்டு நாம் மற்றவர்களுக்கு ஒரு நாள் சாட்சியாக இருக்க முடியாது. because they can only see Christ in us. The world can only see Christ in us உலகத்தில் இருக்கிற மற்ற ஜனங்கள் எல்லாம் நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை பார்க்கிறார்கள். when we're full of the Holy Spirit. நாம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கும் போது, And we need to ask God நாம் தேவனிடத்தில் ஒன்றை கேட்க வேண்டும், to fill us, நீ பரிசுத்த ஆவியானவரை நிரப்பும் என்று சொல்லி, to use us நீ என்னை பயன்படுத்தும் என்று சொல்லி, for His honor and glory, அவருடைய நாம மகிமைக்கு என்னை பயன்படுத்தும் என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும். till Jesus comes. அவருடைய வருகை வரையிலும். Amen and amen. ஆமென். Amen. ஆமென். I want to pray today. இன்றைக்கு நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். I don't know where you are in your walk of faith, உங்கள் வாழ்க்கை பயணத்தில் நீங்க எங்கே இருக்கிறீர்கள் என்று சொல்லி எனக்கு தெரியாது, but God does. ஆனால் தேவனுக்கு தெரியும். God knows where you are. நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று சொல்லி தேவன் அறிந்திருக்க முடியும். God knows what you need. உங்களுக்கு எது தேவை என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். He is here today for you. இன்றைக்கு அவர் உங்களுக்காக வந்திருக்கிறார். He wants you to come. இன்றைக்கு அவர் உங்களை அழைக்கிறார். He wants you to submit. அவர் உங்களை அர்ப்பணிக்க உங்களை அழைக்கிறார். He wants you to obey. நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். He wants you to yield. நீங்கள் உங்களை தாழ்வாக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Our Heavenly Father, பரலோக பிதாவே, in the name of Jesus Christ, our Savior, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்முடைய பாதத்தில் வருகிறோம். we submit ourselves afresh and anew today. எங்களை நாமே புதிதான ஜீவனுள்ளவர்களாக தேவனுக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். We ask you to cleanse us. நீர் உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவும்படிக்கு, We ask you to fill us. உம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் எங்களை நிரப்பும்படிக்கு, We ask you to use us. நீர் எங்களை பயன்படுத்தும்படிக்கு, We are here for a duty today as a good soldier. இன்றைக்கு ஒரு நல்ல போர் சேவகனாக உம்முடைய காரிய கட்டளையை நாங்கள் நிறைவேற்றுவதாக விரும்புகிறோம். We beg you to use us for your honor and glory. உம்முடைய பாதத்திலே உமக்காக பயன்படுவதற்கு, உம்முடைய நாம மகிமைக்காக பயன்படுவதற்கு நாம் உம்முடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம். And we pray and we ask நாங்கள் ஒன்றை கேட்கிறோம் உம்முடைய பாதத்திலே, all of these things in the name of our Lord and Savior Jesus Christ. எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். Amen and amen. Amen and amen.